அப்பா சாமி எப்படா அப்பா சாமி சாமி என்ன பேச்சு நம்ம அந்நியார் புரட்சி அந்நியார் என்ன பேச்சுங்க சட்டமன்றத்தில் அப்பா தைரியமாக எப்படி இவ்வளோ தைரியம் நம்ம அந்நியார் எப்படி வந்து கேட்குறீங்களா யாருடைய வளர்ப்புங்க அரசியல் கேப்டனுடைய வளர்ப்பு கேப்டனுடைய வழி நடக்கிறவங்க நம்ம அந்நியார் தெளிவாக தைரியமாக பேசியிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி பேச்சை சட்டமன்றத்தில் நான் பார்த்ததே கிடையாது கலைஞர் ஐயா காலத்துலேருந்து அம்மையா ஜெயலலிதா காலத்துலேருந்து எடப்பாடி ஐயா காலத்துலேருந்து ஸ்டாலின் ஐயா காலத்துலேருந்து நம்ம அந்நியார் மாரி சட்டமன்றத்தில் இவ்வளோ அழகாக பேசுறது யாருமே கிடையாதுங்க அழகாக தெளிவாக லூஸ்தனமாக பேசாமல் வெட்டியாக பேசாமல் என்ன பேசணுமோ அதை அழகாக பேசியிருக்காங்க முக்கியமாக பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வரல இங்கே என்ன தோணுதோ அதை பேசியிருக்காங்க தமிழர்களுக்கு என்ன தேவையோ அதை பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன செய்யணுமோ அதை பேசியிருக்காங்க முல்லை பெரியாரோ கர்நாடக காவிரி நீர் பிரச்சனையோ இலங்கை தமிழ் பிரச்சனையோ இது வரைக்கும் இருந்த அரசுகள்லாம் தீர்மானம் தான் போட்டீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க இது வரைக்கும் அதை சரி செய்யல அப்படின்னு அந்நியார் தெளிவாக பேசியிருக்காங்க முக்கியமாக இது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு காவிரி நீர் பிரச்சனையோ முல்லை பெரியார் பிரச்சனையோ இது சாதாரண விஷயம் கிடையாது இது தமிழர்களோட உணர்வு அப்படின்னு பேசியிருக்காங்க நம்ம அந்நியார் அதன் பிறகு என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வந்து சட்டமன்றமே வந்து தமிழ்நாட்டு மக்களோட வரிப்படத்தில் தான் நடக்குது அதனால தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை காவிரி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனையை இதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தெளிவாக பேசியிருக்காங்க மக்களே நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இப்போ திரு ஜோசப் விஜய் அவர்களா இல்லை எங்களுடைய அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா ஏன் கேட்குறீங்கன்னா எங்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் நுழையும் போது சரிதான் அவங்க சட்டமன்ற கூட்டத்தோடு முடிஞ்சு வெளியே வரும்போது சரிதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊடகங்களும் சோசியல் மீடியாக்களும் எங்கள் அந்நியார் கிட்ட தான் மைக்கை நீட்டிட்டு சொல்லுங்க கேள்வி கேட்குறாங்க எங்கள் அந்நியாரும் சளைக்காமல் எத்தனை பேர் வேணாலும் வாங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அழகாக பதில் சொல்கிறாங்க அப்பா என்ன ஒரு தைரியங்க உண்மையாக சட்டமன்றத்தில் நம்ம அந்நியார் உள்ள நுழைஞ்சாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் வைத்த கலக்க ஆரம்பிக்குது